சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கையும் இது கூட சேர்த்து 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பொடியை நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட்லெட் செஞ்சுக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் சர்க்கிள் ஷேப்பில் நான் கட்லெட் ரெடி பண்ணி வச்சு கடாயில் எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட் ரெடி பண்ணும்போது கன்சிஸ்டன்சி லூஸாக இருந்ததுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.